சீடனும் அருகில் அமர்ந்திருக்க வேண்டும். காலையில் எழுந்து மற்றொரு முறை மந்திரங்களால் மண்டலத்தை எழுத வேண்டும். ஆ முதல் க்ஷ வரையில் உள்ள எழுத்துக்களால் அதை ஞாசம் செய்ய வேண்டும். ஞாசம் என்பது அந்தந்த எழுத்துக்களை கூறி அந்தந்த இடத்தை தொடுவதாகும். நமது உடலிலோ பூமியிலோ அதை செய்து அவைகளை தேவதாமயமாகச் செய்ய ஞாசம் பயன்படுகின்றது. தேவதாமயமாக ஆன பிறகுதான் நாம் ஜபம் செய்வதும் பூமியில் பிரதிஷ்டை செய்வதும் சரியாகும். அங்கனம் செய்து சாம்பன் சூரிய பிம்ப பிரதிஷ்டை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது திக்பாலர்களும் மகரிஷிகளும் தேவர்களும் வந்து சேர்ந்தனர். இடையில் நாரதரும் அங்கு வந்தார். அவரை வணங்கி பூஜித்த பொழுது சூரியனது உத்தரவை கேட்டு விரைவில் இதை பிரதிஷ்டை செய் என்றார். சாம்பன் உத்தரவு கேட்க பகவான் அவன் அலைச்சலாலும் கண் விழித்தலாலும் இளைத்திருப்பதைக் கண்டு இரக்கம் கொண்டு, சாம்பா, உனக்கு வேண்டிய வரத்தை கேள், தருகிறேன் என்றார். சாம்பன் தங்களது திருவடியில் ஆழ்ந்த பக்தி வேண்டும் என்றான். அவர் அங்கனமே அவ்வரத்தை அளித்து